இப்போ நான் விஜய் டிவியில் வேலை பார்க்குறேன். விஜய் டிவியோட ஓனருக்கு இப்படி ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்கானே தெரியாது. எனக்கு என் முதலாளியே தெரியாது, என் முதலாளிக்கு என்ன தெரியாது. ஆனால் கம்பெனி நடக்குது. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நிறுவனத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதர் நமக்கே இவ்வளோ வேலை இருக்குன்னா அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நைட்டு கிளம்புறீங்களா, எப்போ கிளம்புறீங்க? நான் நாளை காலையில் கிளம்புறேன். அவர் சொன்னால் நான் 15 நாள் கழிச்சு தான் கிளம்புறேன். என்னங்க 15 நாள் கழிச்சு கிளம்புறீங்களா? அது வரைக்கும் வந்தோம்ல, ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு. 15 நாள் நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்புறம் அங்கே கம்பெனி என்ன ஆகும் அப்படின்னாரு. அவர் சொன்னார், கம்பெனிங்கிறது நான் இருந்தால் நடக்கிறது இல்லை, நான் இல்லாட்டி நடந்தால் தான் அதுக்கு பேர் கம்பெனி. நான் இல்லாவிட்டாலும் நடந்தால்தான் அதற்கான கம்பெனி. என்னுடைய முதல் 10 ஆண்டுகளை நான் இல்லாவிட்டாலும் இந்த நிறுவனம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற சிஸ்டத்தை உருவாக்குறதுல தான் நம்ம செஞ்சோம். நாம் எல்லாரும் முதல்ல எடுத்தோன்னே பணத்தை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். 10,000 ரூபா சம்பாரித்து 10 வருஷமும் 10,000 ரூபாய் சம்பாதிப்போம். 5 வருஷம் 7 வருஷம் சிஸ்டத்தை டெவலப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர வேண்டிய 10,000 10 லட்சமாக தானாக வரும். ராமராஜ் திரு நாகராஜன் அவர்கள் சொன்னது